Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஆனால் நீங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸை பார்த்தா எல்லாமே எடப்பாடி அவர்களுக்கு தானே சாதகமாக இருக்கு. அப்போ இணைப்புன்னு வரும்போது ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் அங்கே என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட ஒரு நெருக்கமானவராக தானே இருக்கிறாரு. இப்போ அவர் அதிமுகவோட இணைந்தா மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிஷன் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் அவங்க ஒத்துக்கிற மாதிரி தானே தெரியுது. என்னதான் பேசியிருந்தாலும் அரசியல் அதெல்லாம் நேற்றைய பேச்சு நேற்றோடு, இன்றைய பேச்சு இன்றோடு, அது வேற வாய் இது வேற வாய் அப்படிங்கிறது தானே. நீர் மேலாண்மையை சரியாக கையாண்டாங்க. அவங்க தடுப்பணைகள் 134 அணையை கட்டினாங்க. நீங்கள் 1000 அணைகள் 5 வருஷத்தில் கட்டினேன். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 200 எத்தனை அணையை கட்டினீங்க? 10 கூட கட்டல. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கட்டலை, ஆந்திராவில் அவன் கட்டுறான். கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸை தவிர மற்றதெல்லாம் அரையணை ஒன்றையணை கட்சிகள். அவங்க கூட அதிமுகவை நம்பி வரலையே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்களுடைய கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அதை ஒத்தி வைத்தார்கள். அதை ஒத்தி வைத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. வருகிற 16ஆம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்போட பின்னணி என்ன? இல்லை, அது வெறும் செயற்குழு கூட்டம் மட்டும் கிடையாது, எக்ஸ்டெண்டட் செயற்குழு சொல்லலாம். ஏன்னா செயற்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்ருக்காங்க. எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஎஸும் செயற்குழு உறுப்பினர் அல்ல. அதனால் அது எக்ஸ்டெண்டட் செயற்குழு தான் நடத்துகிறாங்க. அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க, அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூடணும், இப்போ கூடலை, அதனால் நாங்கள் பொதுக்குழு கூட்டணும், அதுக்காக அர்ஜெண்ட்டாக அதை கூட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் அதுக்கு மேலேயும் சில காரணங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது என்னென்ன காரணங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ இந்த கூட்டம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அது தொகுதி வாரியாக ஒரு ஆய்வு கூட்டமே நடந்தது. தொகுதி வாரியாக போய் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து என்ன காரணம் தோல்விக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை நடந்தது. இப்போ அந்த கூட்டம் ரத்து பண்ணப்பட்டு இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அடங்கிய கூட்டம் கூட்டப்படுதுன்னா அப்போ என்ன காரணங்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, அது முதல்ல மாவட்ட கழக செயலாளர்கள், மத்திய தலைமை கழக செயலாளர்கள், அந்த கூட்டம் தான். அது ஒரு லிமிட்டட் ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு அகடமிக் கூட்டம் தான். அது மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு, கரஸ்பாண்டன்ஸுக்கு அதுக்கு பயன்படுற கூட்டம் தான். அதுக்கு மேலே அதுக்கான பவர்ஸ் கிடையாது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு திடீர்னு அவசர கூட்டம் சொல்லிவிட்டு கூட்டுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். ரெண்டுக்கு இடையில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் யூகிக்கிறேன். சரி, அவங்க என்ன அவங்க என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பட் இயற்கையாக நம்ம யூகிக்க முடியுது. அது மட்டும் கிடையாது, செயற்குழு கூட எக்ஸ்டெண்டட் செயற்குழுவாக கூட்டுறாங்க. அப்போ ஏதோ முக்கியமான பல விஷயங்களை அங்கே முடிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது அந்த தொகுதி வாரியாக நடந்த கூட்டங்களில் கூட பல பேர் இதை முன்வைத்ததாகவும் நிர்வாகிகள் முன்வைத்ததாகவும் ஒரு தகவல் வருது. அப்போ இது சம்பந்தமான ஏதாவது அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒன்று இருக்குது. கூட்டணி எப்படி அமைக்க போகிறோங்கிற விஷயங்களை பேசலாம். என்னென்ன ஒர்க்கிங் பேட்டர்னில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, எப்படி ஏன் தோல்விக்கு காரணங்கள் என்ன, அதில் என்ன, அதுக்கு எப்படி சரி பண்ணுறது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு பெரிய கூட்டணி ஒன்று அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி பேசுவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கடைசியாக கிடைத்த தகவல் என்னென்னா, சசிகலாமாவும் ஓபிஎஸும் சில அந்த ஒன்றிணைப்பு குழு இருக்கு இல்லையா, அவங்க போட்ட சில கண்டிஷன்ஸை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், இன்னொன்று கேசிபி, அதில் முனிவன் ராமசாமி கூட இருக்கார், எக்ஸ் ஆஃபீஸாக இருக்கார். இவங்க 3 பேர் மெயினாக இருக்காங்க, சிட்டியிலே இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மூலமாக அவங்ககிட்ட நேரடியாக பேச தகவல் வந்தது என்னென்னா, இது மாதிரி
இவங்க மூணு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அவங்க 2 பேருக்கும் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு மேலே. என்னென்னா, நீங்கள் எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தான் சிஎம் கேண்டிடேட் என்று அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் ஏற்றுக்கிறணும். கூட்டணி குறித்து இறுதியாக அவர் தான் முடிவு செய்வார். இந்த 3ஐயும் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க. இங்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா அவங்க, இங்கிட்ட யார் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை அவங்ககிட்ட சொல்லி அவங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஓகே பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸை பார்த்தா எல்லாமே எடப்பாடி அவர்களுக்கு தானே சாதகமாக இருக்கு. அப்போ இணைப்புன்னு வரும்போது ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் அங்கே என்ன பொறுப்பு கொடுப்பாங்க, அவங்க என்ன எப்படி இருப்பாங்க? அது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. பிரசிடியம் சேர்மன் இருக்குது, ஏற்கனவே அவர் ட்ரெஸராக இருந்தார், ட்ரெஸரர் பதவி கொடுக்கலாம், பொருளாளர் பதவி, அது மாதிரி ஏதோ சில பவர்ஸ் கொடுக்கலாம். தலைமை கழக தலைவர், நிர்வாகிகளுடைய தலைவர்னு கொடுக்கலாம். எஸ்பி வேலுமணி இருக்கார், அதில் யாரையா போடலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களில் கண்டிப்பாக சில இது கொடுப்பாங்க. ஆனால் ஜெனரல் செக்ரட்டரி தான் வந்து ஒட்டுமொத்தமாக அதிகாரம் படைத்தவர். அதிமுக பைலாஸ் படி எல்லா அதிகாரங்களும் ஜெனரல் செக்ரட்டரி தான் குவிச்சிருக்குது. மற்றவங்க இப்போ பொருளாளர் இருக்கார், அவர் ஏதாவது இடக்கு மடக்கு பண்ணால் கூட அவரை நீக்கிறதுக்கு ஜெனரல் செக்ரட்டரிக்கு அதிகாரம் இருக்குது. அந்த சொத்து, அந்த இது கணக்கு வழக்குகள் விவகாரங்களில் தலையிடுவதற்கும் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் பொதுச் செயலாளர் ஆல் பெர்வேசிவ் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அது அவருக்கு கொடுத்த பிறகு இவங்க வந்து சபார்டினேட்டாக தான் போனீங்க. ஆனால் அதுக்கு சசிகலா அவர்கள் ஒத்துக்குவாங்களா? ஏன்னா இன்ன வரைக்கும் பொதுச் செயலாளர் தான் அவங்க லெட்டர் பேடில் போட்டு அனுப்புறாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கு டேக்கர்ஸ் இல்லை பாருங்கள், அதுக்கு பெரிய அளவுக்கு டேக்கர்ஸ் இல்லை. அந்த ஊர் இது பிரச்சாரத்துக்கு போனாங்க, தென்காசியோடு முடிச்சுக்கிட்டாங்க. திருநெல்வேலி பக்கத்துக்கு திருநெல்வேலி கூட போகலை, அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. உடல்நிலை வேறு அவங்களுக்கு அவ்வளோ சரியில்லைங்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்க முடியுமோ அதுதான் எடுக்க முடியும். அவங்க 70 வயசு மேலே தாண்டிட்டாங்க. அதனால் அவங்க உடல்நிலை, வயசு முக்கியம் இல்லை, பொதுவாக உடல்நிலை ஒருத்தருக்கு ஒவ்வொரு கட்டத்தில் மாறுது. அதனால் அது ஏதோ அவங்க தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போக முடியலைங்கிறது தான் தெரியுது. ஒன்று அங்கே பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லலை அவங்க. அதனால் அது அந்த மாதிரி நிலைமையில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதப்போ ஏதாவது ஒரு இதில் போய் சேர்ந்துக்கலாமே அப்படிங்கிற தங்களுடைய கண்ட்ரோலில் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதிமுக தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வர முடியாது. எப்போ அவங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நமக்கே தெரியுது அவங்களுக்கு ஒன்றும் பவர்ஸ் இல்லைங்கிறது, பாப்புலாரிட்டி இல்லைங்கிறது. அப்போ அவங்க பெரிய கூட்டம் சேர மாட்டேங்குது. அதனால் அவங்களுக்கும் தெரியுமில்ல. அதனால் அவங்களும் காமாக தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி வரல, ஒத்துக்கிட்டு இருந்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு ஆதரவு வலயம் இருக்க தான் இருக்குது, அவங்களுக்கான ஓட்டர்ஸ்ன்னு இன்னமும் இருக்க தான் இருக்கிறாங்க. அதான் தோல்வி வருது நமக்கு அதிமுகவுக்குங்கிற அந்த பார்வையும் இருக்குல்ல. இல்லை, அது ஒரு சமுதாய வாக்குகள் கொஞ்சம் குறையுதுங்கிறது ஒரு இதுதான். அது ஒரு இன்டெஃபினட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் வந்திருக்கு, அடுத்த கட்டத்தில் இது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று அதுக்காகத்தான் அவங்கள சேர்க்கணுங்கிற முயற்சியில் எடப்பாடி அவர்கள் இறங்குவார்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வெயிட்டேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் சமுதாய வாக்குகள் அவங்கள வந்தால் தான் வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஜென்ரல் பெர்செப்ஷன் நாளாக உடைஞ்சிருக்குங்க. இது எப்படிங்க நீங்கள் திமுக எதிர்க்க முடியும்? பெருசாக உடையலை, இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜென்ரல் பெர்செப்ஷன் அதான் இருக்குது. நான் பல பேர்கிட்ட பார்க்குறேன், வெளியில் பேசும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இணையணுங்கிறது ஒரு தேவை இருக்கு இல்லையா? இணைப்புங்கிறது தேவையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவங்க வரும்போது சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸும் அதே மாதிரி சமுதாய வாக்குகள் அவர்கிட்ட இருக்கு. மச் டேமேஜ் ஃப்ரம் ரிமைனிங் அவுட் சைட் தி பார்ட்டி தென் கம்மிங் இன் டு த பார்ட்டி. கட்சிக்குள்ளே வரதுனால அவங்க இவ்வளோ டேமேஜ் பண்ண முடியாது, வெளியே பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் நான் நினைக்கிறேன். அப்போ அது வந்து ராஜதந்திரமா நீங்க சொல்ல வர்றீங்களா? வெளியில வச்சுட்டு அதிமுகவுக்கு பலவீனமா இருக்கிறத விட உள்ள சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு பலத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடின்னு எடுத்துக்கலாமா? இப்போ அவங்க வந்து அது ஒன்று நினைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க வெளியில் இருக்கும்போது பாஜக கண்ட்ரோலில் இருக்காங்க. பாஜகவுக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு தாங்க வந்து உட்காருங்கிற எண்ணம் இருக்குது, நோக்கம் இருக்குது. அதை நிறைவேற்றுவதற்கு அவங்க 3 பேரை அவங்க பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. உள்ளே வந்தாச்சுன்னா அது அவங்க பயன்படுத்த முடியாதுல்ல. பாஜக வீக்கன் ஆகிடும்ல, ரொம்ப வீக்கன் ஆகிடும்ல. அதுவும் இவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. இவங்களை வீக்கன் பண்ணிவிட்டு இவங்க இடத்துல தான் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள வீக்கன் பண்ணிட்டு இவங்க மேலே வர்றது வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு பெர்செப்ஷன் வாரில் வின் பண்ணுவாங்க. ஜென்ரலாக பெர்செப்ஷன் பிரிஞ்சிருக்காங்க, இவங்க என்னதை தேர போகிறாங்கன்னு சொல்கிற அந்த பெர்செப்ஷனை இவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது பயன்படும்.
ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட ஒரு நெருக்கமானவராக தானே இருக்கிறாரு. இப்போ அவர் அதிமுகவோட இணைந்தா மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மூணாவது கண்டிஷன் இவங்க சொல்கிறாங்க, கூட்டணியை பற்றி இறுதியாக பொதுச் செயலாளர் தான் தீர்மானிப்பார். அதை அவங்க ஒத்துக்கிட்டதாக தானே சொல்கிறாங்க. அந்த கண்டிஷனாக அதுதான் நீங்கள் சொல்கிற இந்த கேள்விக்கு தான் பதிலாக தான் அவங்க அந்த கண்டிஷனை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சிக்கல் வரும் உள்ளே போனாலும் இது மாதிரி இதையும் சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் அவங்க ஒத்துக்கிற மாதிரி தானே தெரியுது சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் துரோகிகளுக்கு இடமில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு வந்தார். ஓபிஎஸ் அதிமுகவை அந்த சின்னத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். அவரை மறுபடியும் சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது அவங்க தரப்பாக இருந்தது, எடப்பாடி பழனிசாமி தரப்பாக இருந்தது. இன்னொன்று, இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பற்றியும் அவர் பெரிதாக கண்டுக்கல. ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சசிகலா அவர்களையும் ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லியிருந்தார், சூரியனை பார்த்து குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போது இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஆமாம், தேர்தலுக்கு பின்னாடி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு பின்னாடி டெபாசிட் 7 இடத்துல இழந்திருக்காங்க. அதில் 5 இடங்கள் முக்குளத்தூர் வாக்கு இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குது, அந்த மாவட்டங்களாக இருக்குது. ஸோ நேச்சுரல் தானே. 11 இடத்துல 2வது தள்ளப்பட்டிருக்காங்க. அது பரவாயில்ல. அது திமுக கூட 2014 7 இடத்துல 2வது தள்ளப்பட்டாங்க. டெபாசிட் இழந்திருக்காங்க இல்லையா? அந்தளவுக்கு அவங்க மோசமாக போனது இல்லையே எந்த தேர்தல்லையும். அப்போ அந்த ஒரு சமுதாயத்தை அவங்கள்ட்ட கொஞ்சம் போயிருக்குங்கிறது உண்மை இல்லையா? அதை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்களோட சேரலாம். இவங்களை என்ன தான் பேசியிருந்தாலும் அரசியல் அதெல்லாம் நேற்றைய பேச்சு நேற்றோடு, இன்றைய பேச்சு இன்றோடு, அது வேற வாய் இது வேற வாய் அப்படிங்கிறது தானே. அப்போ விரைவில் அதிமுக ஒன்றிணையும் தான் நான் சொல்கிறேன். இந்த கண்டிஷன்ஸ் அவங்க ஒத்துக்கிறம்போது, இந்த 3 கண்டிஷன்ஸை அவங்க ஒத்துக்கிறம்போது அவங்கள நினைப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆனா நீங்களே முன்னாடி சொல்லியிருந்தீங்க அவங்க எப்படி இணைவாங்க, எல்லாரும் தலைவர்களா இருக்காங்க, சசிகலாவும் ஓபிஎஸும் சேருவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்க முன் வச்சீங்க. அப்ப இந்த இடத்துல திரும்ப இணையணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அப்ப என்ன மாதிரி இணைவாங்க? மறுபடியும் அதே பிரச்சனையெல்லாம் வரும்ல. இவங்க போடுற கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? தலைவர்களா இருக்கிறவங்க என்ன பொசிஷன்ல வருவாங்க? நீங்க கேட்ட கேள்விதான். இல்லை, நான் சொன்னது இப்போ சேஞ்ச் சர்க்கம்ஸ்டான்ஸில் எனக்கு என்ன தகவல் வருதுன்னா, அவங்க இந்த 3 கோரிக்கைகளை ஏற்றுக்கிறாங்க சொல்லிட்டு, இந்த 3 கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டால் அவங்கள சேர்க்கலாம் தான் நான் சொன்னேன். ஏற்றுக்கிறாத போது நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருக்கும்போது சேர்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்னேன். அது 2 பேரையும் விட தயாராக இருக்கும்போது, அந்த 2 கோரிக்கைகளை விட்டுட்டு வர்றேன்னு சொல்லும்போது, கையேறு நிலையில் வரும்போது அவங்கள சேர்க்கணும் தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த இணைப்பு அப்படிங்கும்போது பார்க்கும்போது அடுத்து கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? ஏன்னா இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தா கூட்டணி தான் இருக்குது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு, திமுகவில் இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விரைவில் அதிமுகவுக்கு வரும் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த நம்பிக்கையில் இதை அவர் பேசுகிறார்? இந்த திமுகக்குள்ள கூட்டணியில் முரண்பாடுகள் முன்ன எப்போதையும் விட இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அவங்க 6.5% வாக்கு இழந்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த ரெடியூஸ்டு மார்ஜினில் தான் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ரெடியூஸ்டு மார்ஜினில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் கமலஹாசனுடைய 3.5% அவங்ககிட்ட போயிருக்குது. அதே கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் அவங்க இழந்திருக்காங்க. ஒரு 4% வாக்குகள் தான் ஷிஃப்ட்டு ஆச்சுன்னா அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அது நடக்காமல் போனதுக்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தல் பாஜக அணியில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்க, அதனால் அது பிரிஞ்சு போச்சு வாக்கு. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதிமுக பலமாக வரும், இதோட பலமாக 2 மடங்கு கூட பலமாக வரும். அப்படி தான் வந்தாங்க முன்னாடி. அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அப்போ அந்த பர்செப்ஷன் மாறும்போது எல்லாமே மாறும்ல. இல்லை, பலமாக வரும்னா எப்படி, எதை வச்சு பலமாக? அங்கே கூட்டணி பலம் இருக்குது, எல்லா கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்குது. இப்போ அதிமுக என்ன பலமாக வரும்? இல்லை, அந்த கூட்டணின்னு நான் அதான் சொல்ல வர்றேன். கூட்டணியில் இருக்க கட்சிகளில் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில், அனுதாபிகள் மத்தியில் அவங்க மேலே அதிருப்தி இருக்குது. கண்ணை மூடிட்டு இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிறாங்க. இந்த அரசு மக்கள் விரோத அரசு, தொழிலாளர் விரோத அரசு, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸை பூரா மொத்தத்தையும் 1 கோடி பேர் அதை நம்பியிருக்காங்க. அதை இந்த அரசு நசுக்கிடுச்சு, மேலும் மேலும் நசுக்கிட்டே இருக்குது. மக்கள் மீது கடுமையான சுமைகளை சுமத்திட்டே போகுது, கட்டணம் உயர்ந்துகிட்டே போகுது. 3வது தடவையாக எலக்ட்ரிசிட்டி பில் கூடி இருக்குது. அடுத்த வருஷமும் கூடும், அதுக்கு அடுத்த வருஷமும் கூடும். ஸோ இவங்க ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை உயர்த்திகிட்டே போகிறாங்க.
இதெல்லாம் வந்து நிலை கட்டணம் அது இதுன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் எண்ணி சொல்லப்போனால் ஹவுஸ் ஹோல்டு பீப்புளோட ட்ரேடர்ஸும் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. இண்டஸ்ட்ரியை நடத்த முடியல, மூடிடுவோங்கிறாங்க. அந்த நிலைமைக்கு போன பிறகு இவங்களால் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியல. மாதம் ஒரு தடவை கணக்கீடு செஞ்சது செய்யலை, 2 மாதம் தான் கணக்கீடு நடத்துகிறாங்க. மின் கட்டணம் அதனால் கிட்டத்தட்ட 25% கொடுத்துங்கிறாங்க. அந்த கட்டணத்தை உயர்த்துன ஒரு பக்கம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுனால உயர்த்துறது. கட்டுமானத்துறையில் எந்த பணியும் இவங்க செய்கிறதில்ல. உதாரணமாக இப்போ காவிரியில் அதிகமாக தண்ணி வருது, என்ன பண்ணுறது? அதை கடலில் போய் கலக்குது. அது இப்போ உள்ளதா சார்? 2021க்கு பின்னாடி வந்த விஷயமா இது? திராவிட கட்சிகள் மொத்தமாக தானே எடுத்துக்கணும். நீர் மேலாண்மையில் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற கேள்வி நீங்க 2021 ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி எப்படி நீங்க கொண்டுட்டு வருவீங்க? அப்படி நான் சொல்லலை. இது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. காவிரியில் மழை பொய்க்கிற காலத்தில் தண்ணி வராது. அது மழை பொழிவு அதிகமாக இருக்கும்போது கர்நாடக அணைகள் நிரம்பின உடனே 4 அணைகள் நிரம்பின உடனே திறந்து விட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம மேலே சார்ஜ் சொல்கிறாங்கன்னா, குறைந்தது 100 டிஎம்சி தண்ணி ஒவ்வொரு ஆண்டு கடலில் கலக்குது, தமிழ்நாட்டில் வேஸ்ட்டாக போகுது. அதை நாங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு தான் இந்த மேகதாது அணை கட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. அதை அதுக்கான ஆர்கியூமெண்ட் அது. அப்போ எடப்பாடி என்ன செஞ்சாருங்கிறது தான். இப்போ அதிமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் குறிப்பாக என்ன செஞ்சாங்க, நீர் மேலாண்மையை சரியாக கையாண்டாங்க. அவங்க தடுப்பணைகள் 134 அணையை கட்டினாங்க. நீங்கள் 1000 அணைகள் 5 வருஷத்தில் கட்டினேன். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 200, எத்தனை அணை கட்டினீங்க? 10 கூட கட்டலை. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 10 அணைகள் கூட கட்டலை நீங்கள், தடுப்பணைகள் நீங்கள் கட்டலை. ஆந்திராவில் அவன் கட்டுறான், ஆந்திர அரசு கட்டுது. பாலாறு ரிவரில் தண்ணி நம்மகிட்ட கொஞ்சம் கூட வராமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு. ஆனால் கூட்டணி அப்படின்னு வரும்போது யார் அங்கே ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்களோ அங்கே தானே கூட்டணி வருது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆனால் அப்பவும் இதே பிரச்சனை பேசப்பட்டது. சொத்து வரி உயர்வு இருக்குது, பால் விலை உயர்வு இருக்குது அப்படின்னு இப்போ எல்லா பிரச்சனையும் தான் பேசப்பட்டது. ஆனால் கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது அதே கூட்டணியோட தான் திமுக கூட்டணி போட்டியிட்டாங்க, 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் சொன்னாலும் அரசியலில் பார்க்கும்போது யாருக்கு ஜெயிக்கக்கூடிய கேபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தானே பேச்சா வரும். அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுகவுடைய கூட்டணி யார் வருவா? இல்லை, ஜெயிச்சது வந்து ரெடியூஸ்டு மார்ஜினில். இது அந்த கூட்டணி கட்சிகள் தெரியாமல் இருக்காது. கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸை தவிர மற்றதெல்லாம் அரையணா 1.5 அணை கட்சிகள். அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? 1% கீழே தான் இருக்குது. கம்யூனிஸ்டுக்கெல்லாம் 1/2% இருக்கும், மதிமுகக்கெல்லாம் 1/4% இருக்கும். அவ்வளோதான் அங்கே வாக்கு வங்கி. இவங்க அங்கே இருந்தானே இங்கே இருந்தானே. காங்கிரஸோட கூட்டணி என்பது திமுகவுக்கு வலுவை தருது. 1000 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு மாதம் மாதம் தர்றாங்க. ஆனால் அதே குடும்ப தலைவர்கள் மேலே இவங்க ஆட்சி வந்த பிறகு 5000 ரூபா மாத செலவு அதிகமாக்கியிருக்காங்க. அவங்க எப்படி இவங்களை ஏற்றுக்குருவாங்க? 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா நீங்கள் பறிச்சிங்கன்னா 4000 நஷ்டம் உங்களுக்கு மாதம் மாதம். அது மட்டும் இல்லை, நீங்கள் 1 கோடி பேர் கொடுத்து 1 கோடி பேருக்கு தரவே இல்லை. இல்ல நான் என்ன கேக்குறேன், இதே பிரச்சனைகள் சொன்னீங்க சார், இதே பிரச்சனை பேசுறீங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதே பிரச்சனை பேசப்பட்டது. ஆனாலும் வெற்றி யாருக்கு? வெற்றி தானே இங்க பேசப்படும். அப்படி வெற்றின்னு பார்க்கும்போது இந்த கூட்டணிக்கு தானே வெற்றி இருந்தது. அப்ப அதிமுகவுக்கு எங்க பலம் வரும்னு நினைக்கிறீங்க? அந்த கூட்டணி அகில இந்திய கூட்டணியாகவும் இருந்துச்சு. அகில இந்திய அளவில் மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த பிரச்சனைகள்லாம் அப்போ பின்னுக்கு தள்ளப்பட்டது. அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அதிமுக மேலே கவனம் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு ஒரு இது டெஃபினட்டாக எந்த வியூஸும் கிடையாது. அந்த தேர்தலில் அவங்க இல்லை, ஆல்மோஸ்ட் ஃபோக்கஸில் இல்லை. அதுவெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ கூட பாருங்கள், நீங்கள் ரெடியூஸ்டு மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ கூட அதாவது நீங்கள் என்ன செய்யணுன்னா, வள்ளுவர் சொல்வார், பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய். அதாவது வந்து நீங்கள் வைக்கோல் என்பது வெயிட் இல்லாதது, அதை கூட ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் அச்சு முறிஞ்சிடும். அது மாதிரி தான் நீங்கள் அந்த மக்கள் மேலே சுமையை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. ஒரு கட்டத்தில் அவங்க முதுகு உடையும். த லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் தி கேமல்ஸ் பேக்குன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அது எந்த கட்டணத்தை நீங்கள் உயர்த்தும் போது அவங்க முதுகு ஒடிய போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போயே சுமக்க முடியாமல் சுமந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் உடையும் போது அவங்க இவங்களை நிராகரிப்பாங்க. இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இவங்க மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபியை இல்லை 25% மேலே கடன் வாங்கிட்டாங்க. இனிமேல் வாங்க முடியாது. எங்கே போவாங்க பணத்துக்கு? புது திட்டங்களை அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க.
ஒன்றுக்கும் பணம் கிடையாது என்கிட்ட. இந்த இதை நடத்துறதுக்கு என்ன செய்கிறாரு, திரும்பவும் வந்து இந்த அம்மா உணவகத்தை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுவாக தங்களுக்கு கை கொடுக்குமான்னு சொல்லி. ஆனால் அதை பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாரு, அதை மேம்படுத்துறதுக்கு நிதியை யார்கிட்ட சொல்கிறாரு, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் அதான நிதியை பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அரசாங்கத்தில் பணம் இல்லை, அதான் அர்த்தம். நீங்கள் கூட்டணி கட்சிகள் கூடங்க, காங்கிரஸ் தான் மற்றவங்களுக்கு ஒன்றும் பவர்ஸ் கிடையாதுங்க. இங்கே அவங்களாம் சும்மா ஒன்றையான கட்சிகள். அவங்க வந்து அவங்க கூட அதிமுகவை நம்பி வரலையே, வர வேணாம், அவங்க வராட்டி கூட பிரச்சனை இல்லைங்கிறேன் நான். அவங்க வந்தாலும் வராட்டியும் பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் தான் அங்கே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் நான் உங்களுக்கு, காங்கிரஸுக்குள்ளேயே அதிருப்தி வளருது. நீங்கள் பொதுக்குழு, கடந்த பொதுக்குழுவில் பார்த்தோம், தனித்து நிற்கணும்னு சொல்லி கோஷம் வச்சா ஆதரிக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து நிற்கணும்னு சொல்லி EVKS இளங்கோவன் பதிலுக்கு பேசினா எதிர்க்கிறாங்க. அப்போ அது அந்த தொண்டர்கள் மத்தியிலையும் வெறுப்பு, இந்த அதிருப்தி என்பதுங்க, மக்கள் மத்தியில் இருக்க அதிருப்தி எல்லார் பக்கத்துக்கும் போகுங்க. அது அங்கோடு நின்றாது. இந்த கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் போகுது. அவங்களும் தலைமைக்கு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இந்த கூட்டணி தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்கிறாங்க விரும்பலைன்னு சொல்லி. அப்போ அதை ஏற்றுக்கிறாமல் தலைமை மட்டும் அங்கே சமரசம் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு இடத்து தொண்டர்கள் அவங்க கொண்டு போயிடுவாங்க, அவங்க வாக்கு வங்கி இன்னும் சுருங்கிடும். இன்னொன்று, சரி, அதே திமுக மூழ்கிட்டு இருக்க கப்பலுங்க, இவங்க வெளியேறினாங்கன்னா தப்பிச்சாங்க, இல்லாட்டி அந்த கப்பலில் இவங்களும் சேர்ந்து மூழ்கணும், அவ்வளோதான். அதே சமயம் சார், இப்போ அதிமுகலையும் அதே மாதிரி வந்தது இல்லையா? SP வேலுமணி அவர்கள் கூட சொன்னார்ல, பாஜகவும் அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நேரம் 20 தொகுதிகள் வாங்கியிருக்கலாம். அந்த ஜெயிக்கலாம் சொன்னாரு. அந்த எண்ணம் தலைவர்கள்ட்டையும் இருக்கு, தொண்டர்கள்ட்டையும் இருக்கலாம்ல. அப்ப அதிமுக பாஜக போகக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தது தொண்டர்களுடைய நிர்பந்தத்தில், தலைமை எடுத்த முடிவு இல்லை. அது தொண்டர்கள் இன்னும் அந்த முடிவில் உறுதியாக இருக்காங்க. ஒரு சில தலைவர்கள் அப்படி பேசியிருக்கலாம், அதை வச்சு முடியும். அங்கே பெரும்பாலும் அப்படி பேசலையே, போகணுங்கிற முக்கிய தலைவர்களே பேசுறாங்க. இணைக்கணும்னு சொல்லி தான் 6 அமைச்சருக்கு போய் சொன்னதாக சொல்கிறாங்க, இணையணும்னு சொல்லி. பாஜக கூட்டணி சேருன்னு சொல்லி அந்த அமைச்சருக்கு போய் சொல்லலையே. இல்லை, சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து அவருடைய தவறான கணிப்பு, அவ்வளோதான். ஒருவேளை அவர் அங்கே அடைந்த தோல்வியிலேருந்து அது விரக்தியில் சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தைகளை. பட் அது வந்து உண்மையான கருத்து கிடையாது. சேர்ந்திருந்தப்போ நீங்கள் கம்மியாக தான் வாங்க, எடப்பாடி சொல்லிட்டாரே. நம்ம தனியாக வந்த பிறகு தான், அப்போ அவ்வளோ பெரிய கூட்டணியில் இருந்தோம், நம்ம 18% வாங்கினோம். தனியாக வந்து சின்ன கூட்டணியில் இருக்கிறோம், நம்ம கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லணும். இப்போ 1.5% கூட வாங்குகிறோம். அதனால் இதுதான் வலுவானதுன்னு சொல்கிறாரு. அப்போ காங்கிரஸ் அதிமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரும் எதையும் பிரியம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க அகில இந்திய தலைமையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க, அதில் திமுகவும் இருக்காங்க. அது அவங்களை பிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. அதை விட்டு வெளியே வரும்போது அங்கே அகில இந்திய தலைமை கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு பெரிய அளவுக்கு சான்ஸ் இல்லை நான் நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகள் எந்த பக்கம் வேணால் வருவாங்க போவாங்க, பட் அதனால் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இங்கே எப்படி சார் மாற்றம்? பலமான கூட்டணி, மெகா கூட்டணி இந்த முறை எப்படி அமையும்? பாமக வரலாம், அதெல்லாம் இருக்குல்ல, GK வாசன் வரலாம், அதெல்லாம் இருக்குல்ல. அவங்க தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க, திருப்பி வரலாம்ல. இங்கே இருந்து எதை நம்பி வருவாங்க சார்? இப்போ பாஜக மத்தியில் ஆட்சி இருக்கு, வர்றாங்க. இப்போ அதிமுக பக்கம் வரணும்னா என்ன இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க? அதிமுக என்ன இருக்குன்னா, இவ்வளோ மோசமான அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் கூட 20% வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கிராமப்புற வாக்கு வங்கி இன்டாக்டாக இருந்திருக்குது. அது ஒரு பெரிய பலம், அடிப்படை கட்டுமான பலம் அது இருக்குது. அடிப்படை பேசிக் பவர் அது. திமுகவுக்கு அதுதான், அதிமுக அதுதான். திமுக எப்போங்க 1991 நடந்த சட்டமன்றத்தில் ஒரே ஒரு MLA தான் வந்தாங்க. 2010 எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தப்போ 13 வருஷம் ஆட்சிக்கு வர முடியல. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குல்லங்க. இருக்கு சார். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அப்படிங்கும்போது வரிசையா தோல்வியை தானே அதிமுக சந்திச்சு, இதோட அதிகமான தோல்விகளை வரிசையாக திமுக சந்திச்சுங்கிறேன் நான் சொல்லுவேன். அதுல மீண்டு வர முடியுதுல்ல. அது மாதிரி இப்போ மீண்டு வர்றதுக்கான வழி என்னன்னு நான் கேட்குறேன். மீண்டு வருதுன்னா ஒன்று கூட்டணி பலம் இருக்கணும், அடுத்தது வேற என்ன பலம் இருக்கு? இப்போ இணைப்பு அப்படிங்கிறது பலம் இருக்குங்க, சொந்த பலம் இருக்குங்க. சொந்த பலம் எப்படி நான் சொன்னேன்னா, நிச்சயமாக திமுக என்ன பொறுத்தவரை அடுத்த ஆட்சிக்கு வர முடியாது. என்ன அடிப்படையில் சொல்லுவீங்க? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுவீங்க? அவங்களுக்கு பலம் குறைஞ்சிட்டே போகுதுங்க. இப்போயே குறைஞ்சிருச்சு, இன்னும் குறையுங்க. சட்டமன்ற தேர்தலுங்கிறப்ப அவங்க இந்தியா கூட்டணிங்கிற அந்த மோடி எதிர்ப்பில் தான் கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க, மிடில் கிளாஸ். அந்த வாக்குகள் இனிமேல் வரப்போகிறது. அவங்க இன்னொரு 10% 5% குறைஞ்சாங்கன்னா அவுட். அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் அவ்வளோ அப்படி தான் இருக்குது. இதில் வந்து அவங்க மீண்டு வரவே முடியாது. தமிழ்நாட்டுக்கு அவங்களால எந்த நன்மையும் கிடையாது.
சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இன்னும் கால அவகாசம் இருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு. அதற்குள் என்னென்ன சூழ்நிலைகள், அரசியல் நிகழ்வுகள் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.